ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாதுகாதிபதி பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அந்த விஷயங்களில் இன்னும் வீடியோஸ் இருக்குது. அதை நம்ம மண்டேலேருந்து பார்க்கலாம். இப்போது மனசுக்கு கஷ்டமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், அந்த கல்கட்டா டாக்டர் அந்த விஷயம். சரி, அதை பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ. இது முடிச்சுட்டு நம்ம திரும்பியும் பாதகாதிபதி பார்க்கலாம். பாதகாதிபதி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறப்போ எவ்வளோ பெரிய பாதகம் அந்த பொண்ணுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தோணுது இல்லைங்களா? சின்ன பொண்ணு, 31 வயசு ஆகுது, வீட்டுக்கு ஒரே பொண்ணு, அப்பா அம்மா எவ்வளோ ஆசையாக டாக்டர் படிக்க வச்சுருக்காங்க. பெரிய வசதியான குடும்பமும் இல்லை, கொஞ்சம் நார்மலான ஃபேமிலி தான். கஷ்டப்பட்டு படித்து வந்துட்டாங்க. சிறப்பாக திருமணத்துக்காக அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்களாம். எவ்வளோ சிறப்பாக அந்த பொண்ணு வாழணுன்னு அவங்க அப்பா அம்மா நினச்சிருப்பாங்க. அந்த பொண்ணை இப்படி பண்ணியிருக்காங்க. அதை விட கொடுமை என்னென்னா, அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். தாங்கவே முடியலங்க. அதெல்லாம் கேட்குறப்போ நம்ம வீட்லேயும் பெண் குழந்தைங்க இருக்காங்க. ஒவ்வொரு பொண்ணை பெற்ற அப்பா அம்மாவுக்கும் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். எப்படி தைரியமாக குழந்தைகளை வெளியே அனுப்புறது? வெளியே ஊர் போய் படிக்கிறேன்னு சொல்லி போகிறாங்கல்ல, அவங்கெல்லாம் எப்படி அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்னு நம்புறது. எங்கேயோ போய் தப்பு நடந்து போயிடுச்சு, அந்த பொண்ணு செஞ்சது தான் தப்புன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. இப்போ நிர்பயா கேஸ்லலாம் அப்படி தானே சொன்னாங்க. அந்த பொண்ணு ஏன் வெளியே போச்சு, ஏன் அந்த இருட்டுற நேரத்தில் பஸ் எல்லாம் கிடைக்காத இடத்துக்கு எதுக்கு போச்சு, அதனால தானே இப்படி ஆயிடுச்சுன்னெல்லாம் பேசினாங்க. ஒரு பொண்ணு பஸ் கிடைக்காம நின்றுச்சுங்கிறக்காக என்ன வேணால் பண்ணிடுவீங்களா? பண்ணிட்டீங்க, சரி, ஏற்றுக்கலாம். இப்போது இந்த பொண்ணு எங்கேயும் போகலையே, அது வேலை செய்கிற இடத்துல தான் இருந்துச்சு. வேலை செய்கிற இடத்துல ஒரு பொண்ணுக்கு 36 மணி நேரமாங்க வேலை கொடுப்பீங்க? அதுவும் ஒரு டாக்டரு. அந்த பொண்ணு 36 மணி நேரம் வேலை வாங்குறீங்க. அந்த பொண்ணுக்கு சரியான தூக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு ஏதாவது ஒரு தப்பான மருந்து மாத்திரையோ ஒரு இன்ஜெக்ஷனையோ பேஷண்ட்டுக்கு எழுதி கொடுத்துருச்சு, ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருச்சு. அதையும் அந்த நர்ஸு போட்டு விட்டுறாங்க. பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஆயிருந்தா நீங்கள் அந்த பொண்ணை சும்மா விட்டுருப்பீங்களா? யோசிச்சு பாருங்கள். 24 மணி நேரங்கிறதே காலையில் 6 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்தால் அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு தான் 24 hours அது வெளியே போக முடியும். அதுக்கப்புறமும் திரும்பி ஒரு 12 மணி நேரம் வைக்கிறீங்கன்னா அந்த நாள் சாயந்தரம் வரைக்கும், ஓகேங்களா? தூக்கம் வராதாங்க ஒரு பொண்ணுக்கு? ஒரு பொண்ணோ பையனோ, ஒரு டாக்டர், ஒரு மனுஷனுக்கு, நீ டாக்டர்ஸ் தானே சொல்கிறீங்க 8 மணி நேரம் தூங்கணும், அதுதான் நல்லது, 8 மணி நேரம் தூக்கம் இல்லைன்னா உடம்புல எல்லா கெடுதலும் வரும். அப்புறம் ஒரு டாக்டரே ஏங்க அப்படி வேலை வாங்குறீங்க? நைட் ஷிஃப்ட்ஸ் எல்லாம் நாங்களும் பார்த்துருக்கேன். ஹாஸ்பிட்டல்ஸ்க்கெல்லாம் போயிருக்கோம். ஹாஸ்பிட்டலில் சொந்தக்காரங்களோட தங்குனப்போ நைட்டு முடியலன்னா போய் ஒரு 2 மணி 3 மணி அந்த மாதிரியெல்லாம் நம்ம போய் அந்த நர்ஸ் ஸ்டேஷன்லேயோ டாக்டர் ரூம்லேயோ பார்த்தோன்னா இப்படி படுத்துட்ருப்பாங்க. டேபிள் மேலே தலை வச்சு அப்படி படுத்துட்ருப்பாங்க. அது ஜஸ்ட் ஒரு அசதிக்கு அவங்க படுத்துருக்கிறது. அதுக்கு ஒரு 12 மணி நேரம் வேலை வாங்கினீங்க அப்படின்னா அந்த டேபிள் மேலே படுத்து ஒரு சின்ன தூக்கம் தூங்கிட்டாலே அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். 36 மணி நேரம் வேலை வாங்கினீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 4 மணி நேரமாவது நல்லா படுத்து உடம்பு ரிலாக்ஸாக படுத்து நல்ல தூக்கம் தூங்கினா தானே அடுத்த நாள் திரும்பவும் காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அந்த பொண்ணு நிற்க முடியும். அப்போ அது தூங்கி தானே ஆகணும். தூங்கணுங்கிறதுக்காக அதே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு அமைதியாக இருக்கிற இடத்துல போய் அங்கே ஏதோ ஒரு பெஞ்சோ டேபிளோ இருந்து அங்கே கொஞ்சம் படுத்து தூங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு போனால் அது எப்போ வரும்னு பார்த்து வச்சு நாசமாக போனவனுங்களா? இல்லை நல்லா இருப்பீங்களான்னு கேட்குறேன் நான். என்ன நினச்சிட்ருக்கீங்க? ஒரு பொண்ணுனா அந்த உடம்பை பிச்சு தின்னாதான் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்குமா? வெக்கமா இல்லை? பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு பெண் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த கூட வேலை செய்கிற ஆண்கள் அந்த பெண்களை பாதுகாப்பீங்க நம்பி தானே அனுப்புகிறாங்க. அங்கே பசங்க இருக்காங்க, பார்த்துப்பாங்க, அந்த பொண்ணுக்கு வெளியிருந்து இடைஞ்சல் வரக்கூடாது அப்படின்னு நினச்சா உள்ளேயே இருந்துட்டு 4 மனைவியில் கல்யாணம் பண்ணியிருக்க இந்த மனுஷனா இல்லை வேற ஏதாவது மிருகமானு நினைக்கிறேன். மிருகமாக இருந்தால் தானே அப்படி ஒரு பொண்ணா எலும்பு உடைப்பியா? என்ன ஜென்மம் நீ எல்லாம்? எலும்பு உடைக்க முடியுமா? ஒரு ஐயோ கடவுளே, என்னால் அதை கேட்கவும் முடியல, தாங்கவும் இல்லைங்க. என்ன ஜென்மங்கன்னு எனக்கு தெரியல.
அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த இதெல்லாம் படிக்கிறப்போ. அந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமையெல்லாம் அவங்க அப்பா அம்மாலாம் தாங்குவாங்களா? உன் பொண்ணுக்கு நாளைக்கு இதெல்லாம் நடக்காதா? தாங்குவியா நேரெலாம் அதெல்லாம் கேட்க? ஐயோ சாமி, யாருக்கும் நடக்கக்கூடாது. இப்படி ஒரு மனுஷ ரூபத்தில் மிருகமாக வாழ்ந்துட்டுருக்க ஜென்மங்க உன் கூட எப்படி 4 பொண்ணுங்க வாழ்ந்தாங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இதெல்லாம் கேட்கவே முடியல. அப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா என்ன நடக்குது நம்ம நாட்டில்? அதுவும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடந்திருக்குங்க இது. இந்த சுதந்திர தினத்தை ஞாபகமே வச்சுக்காம நம்ம மறக்கவே முடியாது இந்த நாளை. அப்படியே சுதந்திர தினத்தை முன்னிட்டு இது நடந்திருக்கு. எதுக்கு சுதந்திரம்? எனக்கே புரியல. எதுக்கு சுதந்திரம்? எல்லாம் கீழே கேரளாவிலேருந்து மணிப்பூர் வரைக்கும் பெண்கள் மேலே தான் உங்களோட அத்தனை வெறியும் தீர்த்துக்கிறீங்க. அங்கே அது பற்றி எரியுது. இங்கே கேரளாவில் ஒரு பொண்ணை வரதட்சணைக்காக கொலை பண்ணாங்க. இன்னொரு பொண்ணை அவன் சைக்கோவான், போலீஸ் முன்னாடியே கத்திரிக்கோலில் குத்தி அந்த டாக்டரை அவன் கொன்னான். எல்லாமே நமக்கு தெரிஞ்சிட்டே தான் இருக்குது. ஹைதராபாத்தில் ஒன்று நடக்குது, டெல்லியில் சின்ன குழந்தைய. என்னங்க பொண்ணுன்னா என்ன நினச்சிட்ருக்கீங்க? இந்த காலத்தில் பொண்ணுங்க படிச்சுட்டாங்க, ஓகேங்களா, சம்பாதிக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையை நல்லபடியாக அவங்களால கொண்டு போக முடியுது. இன்றைக்கி ஒரு ஹஸ்பண்ட் சரியில்லை அப்படின்னா அந்த பொண்ணு குழந்தையோட தைரியமாக அவனை விட்டுட்டு வர்ற அளவுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டில் அவங்க முன்னேறிட்டாங்க, ஓகேங்களா. இன்றைக்கி ஒரு பொண்ணு ஒரு பையனை விரும்புகிறா, அந்த பையன் சரியாக இருந்தான் அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கலாம், வாழலாம். அவன் சரியாக இல்லை, விரும்பாமல் ஒருத்தர் கூட பழகாமல் அவங்க எப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும்? பழகி அவங்க பிடிக்கல அப்படின்னா சரி வேண்டாம், இதோட நம்ம முடிச்சுக்கலான்னு வெளியே வர்றாங்க. அழகாக கல்யாணம் பண்ணி நமக்கு ஏற்றவங்களாக கல்யாணம் பண்ணி அந்த மாதிரி வாழ முடிஞ்சால் வாழ்கிறாங்க. இல்லை எனக்கு ஏற்றவங்க கிடைக்கலன்னா அந்த கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு தைரியமாக தன்னம்பிக்கையோட சுயமாக சொந்த காலில் நிற்கிறாங்க. இன்றைக்கி மனசால் பெண்கள் வலிமையாயிட்டாங்க. இன்றைக்கி அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது உங்களால். எந்த பையனும் யாரும் ஒரு பொண்ணை தப்பு வேறங்க, ஒரு ஏமாந்து போகிறது வேற. ஆனால் ஏமாந்து போனதுக்கப்புறமும் நிமிர்ந்து நிற்கிறாங்க பெண்கள். இன்றைக்கி அவ்வளோ வலிமையாக பெண்கள் வந்துட்டாங்க. ஆனால் அது மனசில் இருக்குங்க. அந்த வலிமை உடலில் எப்படி இருக்கும், ஓகேங்களா? அதுவும் 4 மிருகங்க ஏதாவது பண்ணிச்சுன்னா அந்த எந்த வலிமையை வச்சு தன்னை காப்பாற்றிக்குவா? அந்த உடல் வலிமை அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கிட்ட இல்லாததுனால தான் நான் இவ்வளோ வேலை செய்கிறீங்க. சரிப்பா, உடல் வலிமையே இருந்துச்சு, அந்த பொண்ணை ஒலிம்பிக் பொண்ணை என்ன பண்ணீங்க? உடலில் வலிமை இருக்குதான், ஆனால் அவங்க விளையாடவே முடியாமல் பண்ணிட்டீங்கல்ல. சரி, என்னென்னலாம் பெண்கள் மேலே அநியாயம் பண்ண முடியுமோ. ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று நான் நல்லா சொல்கிறேன், எந்த ஒரு நல்ல ஆணையும் ஒரு மனசாட்சி இருக்கிற ஆணையோ நான் தப்பாக சொல்லவே இல்லை. பல பேர் ரொம்ப நல்லவங்களா, பல பெண்களை காப்பாற்றினவங்களா இருக்காங்க. நம்ம டெய்லி அது பார்த்துட்டு தான் இருக்கோம். எல்லா ஆண்களை பற்றி நான் பேசவே இல்லை. ஒரு அம்மாவை மதிக்கிற பையன், மனைவியை மதிக்கிற ஆண், குழந்தைகளை நல்லா வளர்த்துற ஒரு ஆணை பற்றி நான் தப்பாக சொல்லவே இல்லை. தான் சொந்தக்கார பெண்களை மட்டும் சொந்தம்னு நினைக்காம இந்த நாட்டில் இருக்கிற எல்லா பெண்களையும் சகோதரிகளாக நினச்சி பழகக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் இருக்கீங்க. நான் அவங்களையெல்லாம் எந்த வித தப்பும் சொல்லலை. அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மிருகங்களை பற்றி மட்டும்தான் நான் பேசிகிட்ருக்கேன். இவ்வளவு மோசமாக ஒரு பெண்களை நடத்துகிற ஃபாரின்லேருந்து வந்த ஒரு பொண்ணை அநியாயம் பண்ணாங்க இல்லையா? நம்ம நாட்டுக்கு என்ன மரியாதை கிடைக்கும்? இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தது அப்படின்னா என்னங்க ஆகும்? கடவுளுக்கு கோபந்தான் வரும். அப்புறம் தான் ஹரிதுவாரில் நிலச்சரிவு கொடுக்குறாரு, அங்கேயும் கேரளாலேயும் நிலச்சரிவு தான் கொடுக்குறாரு. அழிஞ்சு போங்கடா அப்படின்னு சொல்லி இதுதான் நடக்கும். என்ன பண்ணோம்? கடவுள் ஏன் எங்களை இப்படி கொடுமைப்படுத்துகிறாருன்னா இப்படி இதெல்லாம் நடக்குது இல்லை, இதையெல்லாம் அனுமதிச்சிட்ருக்காங்கல்ல. யாரோ சிலர் இது அனுமதித்ததுனால தானே ஒரு 4 பேர்த்த கல்யாணம் பண்ண ஒரு ஆண், அவன் மேலே நிறைய குற்ற பிரச்சனைகளும் இருக்குது. தெரிஞ்சே நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் அவனை வச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அவனுக்கு முழு சப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு தானே அர்த்தம். இது யார் செஞ்சாங்களோ அவங்க மேலே கடவுள் கோவப்பட தானே செய்வார் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு
அவ்வளவு மோசமான ஒரு ஒரு மிருகம் இருக்குது அப்படின்னா அது அந்த ஜாதகம் எவ்வளோ மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கங்க. அந்த அந்த ஜாதக அவனோட செவ்வாய் எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். அவனோட லக்னம் அப்படிங்கிறது படு மோசமாக இருக்கும். ஓகேங்களா? அவனோட 8ஆம் பாவம் அப்படிங்கிறதும் மிக மோசமாக இருக்கும். 12ஆம் பாவம், கேது, இந்த கிரகங்களெல்லாம் மோசமாக இருந்தது அப்படின்னா தான் அவன் ஒரு மனித மிருகமாகவே இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி ஜாதகங்கள் நார்மலாக இருக்குது, இல்லாமல்லாம் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஜாதகமெல்லாம் இந்த மாதிரி சிலது தான் நான் சொன்னது வந்து லக்னம் கெட்டிருக்கும், செவ்வாய் கெட்டிருக்கும், கேது கெட்டிருக்கும், 8ஆம் பாவம் கெட்டிருக்கும், அந்த மாதிரி நான் 12ஆம் பாவம் கெட்டிருக்கும். இதெல்லாம் வந்து ஒருத்தருக்கே எல்லாமே இருக்காது. இதில் வந்து ஒவ்வொரு பாவங்கள் கெட்ட ஜாதகர்கள் இருப்பாங்க. இதில் 7, 5 நம்ம சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப மோசமாக அந்த ஜாதகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஜாதகங்கள் திருமண பொருத்தத்துக்கு வந்தது அப்படின்னா நான் வேண்டான்னு சொல்லிடுவேன். அந்த ஜாதகமெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவேன். அந்த மாதிரி அந்த ஜாதகங்களை கூட நம்ம பொறுத்தருக்கு நம்ம ரெடியாக இல்லை. இந்த மாதிரி ஜாதகங்களை நம்ம திருமணத்திற்கே அனுமதிக்கிறது இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் இந்த நம்ம நாட்டிலே இருந்து இப்படி நம்ம நாட்டை குட்டிச்சவராக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிறத தான் தாங்கிக்கவே முடியல. இதெல்லாம் எப்படியாவது நிறுத்தணும். ஏதோ ஒரு வழியில் இது நாடு முழுக்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நான் அந்த கடவுளை தான் வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவரை கடவுளை தவிர நமக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. அதனால் அந்த கடவுளை தான் வேண்டிக்கிறேன். இன்னி ஒரு பொண்ணுக்கும் இவ்வளவு மோசமான ஒரு கேவலமாக இவ்வளவு மோசமான ஒரு விஷயம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெண்கள் எல்லாம் சக்தி வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த விஷயங்களையெல்லாம் நிறுத்த பெண்கள் தான் மனசு வைக்கணும். ஒரு குழந்தைய வந்து வளர்த்துறப்போ அந்த ஆண் குழந்தைகிட்ட எப்படி நம்ம வந்து பெண் குழந்தைங்க கிட்ட நம்ம பேட் டச் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோமோ அதே மாதிரி ஆண் குழந்தைங்க கிட்டையும் கலாச்சாரம்னா என்ன, பெண்கள்னா என்ன, மனைவினா என்ன, சகோதரினா என்ன, மற்ற பெண்களை நீ எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஆண் குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்து வளர்த்தணும் அப்படின்னு நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு அம்மாக்கிட்டேயும் இப்போ நிறைய பெண்கள் படித்த பெண்கள் வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்கங்க. அப்படி தான் குழந்தைகளை வளர்த்துறாங்க. அவங்க வந்து ஒரு பெண் குழந்தைக்கு என்னென்ன விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஆண் குழந்தைக்கும் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து தான் இந்த காலத்து அம்மாக்கள் வளர்த்துறாங்க. என்ன அவங்க இன்னும் சின்னதாக இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அவங்கெல்லாம் வளர்ந்து வர்றப்போ கண்டிப்பாக நாடு சரியாயிடும். ஆனால் இந்த மிருக ஜென்மங்களுக்கெல்லாம் பெத்தவனையே இவனெல்லாம் மதிக்கவே மாட்டான். பெத்தவளையே அவன் திட்டுறவனாக தான் இருப்பான். அதனால் அந்த காலத்தில் அப்படி வளர்த்தாமல் விட்டுட்டாங்க. ஆண்களுக்கு சுதந்திரங்கிற பேரில் அவங்கள ஒரு மிருகங்களாக வளர்த்தி வச்சுட்டாங்க. அதனால் இன்னி வர்ற பெண்கள் உங்கள் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நல்ல புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லி வளர்த்துங்க. ஒன்றும் தப்பில்லை. அந்த ஒரு பெண்ணுங்கிறது ஒரு சக்தி. அதை வந்து நம்ம நல்லா பார்த்துக்கிட்டா தான் நாடும் வீடும் எல்லாம் வளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வளர்த்துங்க. அதை தவிர இதுக்கு வேறு சொல்யூஷனே கிடையாது. ஓகேங்களா? அந்த குழந்தைகளே நல்லபடியாக வளர்ந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்காமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிருகத்துக்கு பெரிய தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அதெல்லாம் சீக்கிரமாக நடக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.